என்னடா இவ சுற்றி சுற்றி மரத்தை காமிச்சிட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, வந்தாச்சு வந்தாச்சு, இளந்தி பழம் சீசன் வந்தாச்சு. இது இளந்தி மரம் தாங்க. நான் இங்கே இளந்தி பழம் பொறுக்கிறதுக்காக தான் இப்போ ஓடிட்டுருக்கோம். நானும் என் பையனும் காற்று எப்படா அடிக்கும், இளந்தி பழம் கீழே விழுகும், ஓடி போய் பொறுக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி காற்றடிச்சிது. அதான் 2 பேரும் மரத்துக்கிட்ட டான்னு ஆஜராயிட்டோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறைய இளந்தி பழம் விழுந்துருந்துச்சு. அதையும் நானும் என் பையனும் எடுத்து 2 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அவ்வளோ ருசியாகவும் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. யாருக்குமே வருஷத்தில் ஒருக்கா கிடைக்கும் அப்படிங்கிறதுனால இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இடையில சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டாலும் இளந்தி பழம் கிடைக்காது. அதனால நாங்கள் இந்த சீசன் வந்தால் இந்த இளந்தி பழத்தை விடவே மாட்டோம். மரத்துக்கிட்டேயே நாங்கள் பாய் விரித்து வேணாலும் படுத்துக்குவோம். ஏன்னா அவ்வளோ இளந்தி பழம் பிரியர்னாங்க. அதாங்க ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர்த்துக்கு இளந்தி பழம்னா என்னென்னே தெரியாது. தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், இப்படி ஒரு பழம் இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நாங்கள் நிறைய கிடைக்கும்போது இளந்தி வடையாகவும் இளந்தி பொடியாகவும் செஞ்சு சாப்பிடுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும். யாருக்கு இளந்தி பழம் பிடிக்குங்கிறத சொல்லுங்கள்.